இந்திய பெண்களின் உணர்ச்சியை தூண்டும் திரவம் சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை. இந்திய பெண்கள் கவனமுடன் இருக்க உண்மை சம்பவம் வலியுறுத்த. தேசம் செய்திகள் குணாளன் மணியம். இந்திய பெண்களின் பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு வகை திரவத்திற்கு எதிராக இந்திய இளம் பெண்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று உண்மை சம்பவம் நிகழ்ச்சி வழி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இளம் பெண்களின் பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய இத்தகைய திரவம் சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. இது சந்தையில் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு திரவமாக இருப்பதால் ஆண்கள் இதனை தவறாக பயன்படுத்தி வருவதாக உண்மை சம்பவம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரான்சிஸ் சேவியர் தேசம் தொலைக்காட்சியிடம் கூறினார். பெண்கள் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா விஷயத்திலுமே பாதுகாப்பா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா குறிப்பிட்ட விஷயம் சொல்லுங்க. பெண்கள் எந்த விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு? தெரியாதவங்க கூப்பிட்டா வெளியே போகக்கூடாது. இப்போ யாராச்சும் அட்ரஸ் கேட்குறேன்னு சொன்னாக்கா அந்த டைம்ல ரொம்ப பக்கத்துல நிற்க கூடாது. சில பேர் குறிப்பிட்டவங்க அந்த மாதிரி யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அந்த பொருள் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? அந்த பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்னது. அந்த இந்த மாதிரி பொருள் தான். இது ஒரு தண்ணி. இதில் சாப்பாட்டுலேயும் ஒரு பெப்சிலையும் கொக்கோ கோலாலையும் எதுலையும் வேணால் கலந்து பெண்கள் கொடுக்கலாம். அவங்க குடித்து ஒரு 30 நிமிஷத்தில் அவங்க சுயநுணர்வு இழந்துருவாங்க. இழந்து அவங்களுக்கே அறியாமலே ஒரு உணர்ச்சி ஏற்படும். இது பார்ப்போம்னா ரொம்ப தவறு. இது ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால, சில இளைஞர்கள் கையில் ஈஸியாக கிடைக்கிறதுனால சில பெண்கள் தப்பான முறையில் தள்ளப்படுறாங்க. காதல் வலையில் சிக்கிக் கொள்ளும் இளம் பெண்கள் இந்த உணர்ச்சியை தூண்டும் திரவம் வழி ஆண்கள் காம வலையில் மாட்டிக்கொள்கின்றனர். இந்த திரவம் சந்தையில் சட்டவிரோதமாக மிகவும் எளிதாக விற்கப்படுவதால் அதனை வாங்கி குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து ஆண்கள் பெண்களை தங்கள் வலைக்குள் சிக்க வைப்பதாக உண்மை வெளிக்கொணரப்பட்டுள்ளது. வணக்கம். வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். நான் உங்கள் பிரியா. வணக்கம். 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 உங்கள் பெயர்? என் பேர் சங்கவி. ரேஷ். பெண்களை பற்றி கவனமாக இருக்கணும், எப்படி கவனமாக பழகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. இல்லை, நார்மலாக கேர்ள்ஸ் வெளியே போகிறப்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கேர்ஃபுல்லாக எப்படி? மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறப்ப, தனியாக வெளியே எங்கேயாச்சும் போகிறப்ப, அந்த மாதிரி விஷயம். தவறான வழிக்கு போகிறாங்க அவங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க மேலேயே ஃபால்ட் இருக்குது. அந்த விஷயம்ன்றது என்னன்னா, ஒரு சில பல வெளி இடத்துல வைக்கிறாங்க. தான் அந்த பெண்கள் அறியாமலேயே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கெட்ட வழிக்கு போறாங்க. ஸோ இது யாரு மேல தவறுன்றீங்க? பெண்கள் மேல தவறா இல்லை அதை யூஸ் பண்ணாங்க? அந்த ப்ராடக்ட் வெளியாக்குறவங்க மேலே தான் தவறு. ஸோ நான் உங்கள்கிட்ட அந்த இது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? தெரியும் ப்ரோ. உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும் ப்ரோ. இல்லை ப்ரோ, வீச்சீட்டில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்துருக்கேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் பிடிச்சி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான செய்வாங்கன்னா, ஒரு ஆம்பளை பையனுங்க செக்ஷுவல் ரெஸ்பான்ஸ் பண்ணி இது தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. தண்ணியில் கலந்து கொடுத்தா ஒன்றுமே தெரியாது. ஸோ இதனால பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு தடை செய்யணும், போராடுவோம். நீங்க பெண்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி வருது. ஸோ நீங்க அதை பற்றி ஏதாச்சும் கருத்து? கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் தண்ணி சாப்பாடு கொடுக்கும்போது அது பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த பாலுணர்ச்சியை தூண்டும் திரவத்திற்கு எதிராக பெண்கள், குறிப்பாக இந்திய இளம் பெண்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த உண்மை சம்பவம் நிகழ்ச்சி பெண்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா கவனமாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி, இந்த காலகட்டத்தில் பெண்கள் ரொம்ப ஏமாறுறாங்க. இந்த வகையில் ஏமாறுறாங்க நீங்கள் நம்புறீங்க? சில பெண்கள் சேஃப்டியா இருக்காங்க, சில பெண்கள் சேஃப்டியாவே இல்லை. ஆமாம், அது விஷயத்துலேருந்து எப்படி அவங்க வெளியே வரணும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பொருள் இருக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அந்த பொருள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பொருளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னது இது? ஓகே, இது பார்த்தீங்கன்னா சில பல ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பொருளை வச்சு தப்பான வழியிலே தள்ளிப்பட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இதில் எப்படி நாங்கள் நம்புறது? அப்போ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா சொன்னம்மா, இல்லைங்க, இது ரொம்ப ஆபத்தான பொருள். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களே அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப ஆபத்தான பொருளுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக இந்த பொருள் தடை செஞ்சே ஆகணும். இது டேஞ்சரான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இன்னும் மார்க்கெட்டை விற்கிறாங்க? ஆமாம், உண்மைதாங்க. அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு? கண்டிப்பாக இந்த விஷயத்த ஷேர் பண்ணியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி
இதன் தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மற்றும் அதன் ஒட்டுமொத்த தயாரிப்பு குழுவினருக்கு தேசம் ஊடகத்தின் சார்பில் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்.